பக்தி என்பது 5 புலன்கள், நம்மக்கிட்ட இருக்கிற 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் வந்து மனதுக்கு அடிமையாக இருக்கும்போது அது பக்தி. இப்போ காலையில் ஏந்தோமா பக்தி பண்ணோம், திருடூர் வச்சோம், குருவை கும்பிட்டோம், போயிடுவோம். ஆனால் நம்ம புலன்கள் என்ன பண்ணோம்னா அந்த இச்சையில் ஈடுபடும். கோவப்படுறது, ஆசைப்படுறது, அப்புறம் வந்து பொறாமப்படுறது, கவலைப்படுறது, இதில் வந்து ஈடுபட போகும்போது என்ன ஆகும்னா காலையில் பண்ண பக்தி என்ன ஆகிடும்னா நைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஜீரோவில் வந்து நின்றுடும். அப்போ நம்ம எந்த பிரார்த்தனை வச்சாலும் மறுநாள் நமக்கு அது பழிக்காதது. ஏன்னா இது பக்தியில் இருக்கிறோம். பக்தியில் இருந்து எப்பவுமே மனம் வந்து நம்ம அடிமை பண்ணுது இந்த புலன்களை. இந்த சரணாகதி பக்தின்றது எப்படின்னா அறிவுன்னு ஒன்று இருக்குது நமக்குள்ளே. இந்த மனதுக்கிட்ட இருந்து அந்த 5 புலன்களை எடுத்து அறிவுக்கிட்ட கொடுக்கும்போது அறிவு நம்ம ஆளும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது அறிவு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் எப்படின்னா இதுதான் போதும், இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது வந்து அருமையான பாதையில் கொண்டு போகும். எப்பவுமே கேட்போம், யாராவது தப்பு பண்ணக்கூட உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்போம். ஏன்னா அறிவு பேச்சு நம்ம கேட்கறது இல்லை, இந்த மனசு பேச்சு கேட்டு தான் இனி வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பக்தியில் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆனால் அந்த அறிவுக்கிட்ட நம்ம எப்போ நம்மளுடைய பக்தியை சரணாகதி பக்தி பண்ணுறோமோ அது என்ன பண்ணோம்னா அருமையான ஒரு குருமார்களையும் கொண்டு போய் நம்மளை சேர்த்துட்டு அந்த இடத்துல இன்பமும் இருக்காது, துன்பமும் இருக்காது. ஒரே கான்செப்ட் நிம்மதி. அது எப்படி நிம்மதி வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர பிரச்சனைகளை முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்றைக்கு நமக்குள்ளே வர பிரச்சனையை அக்செப்ட்ன்ற ஒரு உள்ளுக்குள்ளே போகிறோமோ ஏற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அக்செப்ட் பண்ணும்போதே நமக்கு சொல்யூஷன்ன்றது ஒன்று பின்னாடி வந்துடும். சொல்யூஷன் வந்த பிறகு தீர்வு தெளிவாயிடுவோம். தெளிவான பிறகு எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ரொம்ப இதுதான் நான் சொல்லுவேன்.